கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா புழக்கம். மாணவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் மூலம் சிக்கிய கேரள கும்பல் மூலம் சிக்கிய சாமியார். கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக கஞ்சா கும்பலை பிடிக்க இறங்கிய காக்கிகளின் கையில் சிக்கிய ஒரு கொலை குற்றவாளி. சாமியார் வேடத்தில் சுற்றி கொண்டிருந்த குற்றவாளி யார்? அவர் யாரை கொலை செய்தார்? எதற்காக கொலை செய்தார்? பின்னணி என்ன? காலேஜுக்கு வர்ற மாணவர்களுக்கு கஞ்சா ஈஸியா கிடைக்கிறதாவும் அதை கட்டுப்படுத்தலனா மாணவர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிரும்னு மாவட்ட எஸ்பிக்கு பேராசிரியர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்லூரிக்கே நேர்ல வந்த காவல்துறையினர் மாணவர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ வேளாங்கண்ணி லாட்ஜ்ல சில பேர் இருக்கிறதாவும் அவங்க தான் கஞ்சா சப்ளை பண்றதாவும் சொல்லி இருக்காங்க மாணவர்கள். அடுத்து அந்த லாட்ஜுக்கு போன போலீசார் அங்க பல நாளா தங்கியிருந்த ஒரு கும்பலை பிடிச்சு தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்போ கேரளாவில் உள்ள ஒரு கும்பல் தான் தங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்றதா சொல்லி இருக்காங்க லாட்ஜ்ல இருந்த கும்பல். அதுக்கப்புறம் கேரளாவில் உள்ள அந்த கும்பலை பிடிச்சு விசாரிச்சப்ப ஒரு சாமியார் தான் எங்களோட கஞ்சா விற்பனை குருவே, அவர் இல்லாம எங்க பிசினஸே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து கேரளா கும்பல் உதவியோட அந்த சாமியாரை சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சப்பதான் இது வெறும் கஞ்சா விற்பனை வழக்கு மட்டுமல்ல, 4 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு கொலை வழக்கையே முடிவுக்கு கொண்டு வர போகுது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. நாகை வேளாங்கண்ணி தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பானு என்ற மகேஸ்வரன். பறவை காய்கறி சந்தையை யார் நிர்வகிக்கிறது அப்படிங்கிற தொழில் போட்டி மகேஸ்வரனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷுக்கும் இருந்திருக்கு. 2 தரப்பை சேர்ந்தவங்களும் மாறி மாறி சண்டை போடுறது பிரச்சனை பண்றதுன்னு இருந்ததுனால பிரச்சனை தீரவே இல்லை. அதனால ஆத்திரமடைஞ்ச ரமேஷ் டீம் மகேஸ்வரன் கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த வலையில மகேஸ்வரன் சிக்காததுனால அவரோட தம்பி மனோகரனை 2022ஆம் ஆண்டு அரிவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. பைனான்சியர் மனோகர் தன்னோட அலுவலகத்துல நண்பர் மணிவேல் கூட உட்கார்ந்து பணம் எண்ணிக்கிட்டு இருக்கப்ப உள்ள புகுந்த ஒரு கும்பல் கொடூரமா வெட்டி கொன்னு இருக்காங்க. அதை தடுக்க முயற்சி செஞ்ச மணிவேலுக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கு. இது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் பைனான்சியர் மனோகரோட அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி அதை வச்சு குற்றவாளிகள் எல்லாரையும் கூண்டோட கைது பண்ணிட்டாங்க. ஆனா கிரேட்டன் என்ற ரோசரி கிரேட்டனுங்கிற ஒரு குற்றவாளியை மட்டும் பிடிக்க முடியல. 4 வருஷம் எவ்வளவோ தேடி பார்த்தோம், காக்கிகள் கண்ணுல சிக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில தான் கல்லூரி மாணவர்கள் கிட்ட கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்து விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்போ மாணவர்கள் லாட்ஜ்ல உள்ள கும்பல் கேரளா கும்பல்னு அடுத்தடுத்து விசாரிச்சப்ப கடைசியா ஒரு சாமியார் சிக்கி இருக்காரு. சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு கஞ்சா கடத்திட்டு கருவேலங்கடை மெயின் ரோட்ல வந்த அந்த சாமியார் தான் காக்கிகள் கண்ணுல சிக்காம இருந்த குற்றவாளி ரோசரி கிரேட்டர். போலீசார கண்டதும் தப்பியோட முயற்சி பண்ணி கீழே விழுந்த ரோசரி கிரேட்டனை விரட்டி பிடிச்சு கைது பண்ணி தொடர்ந்து விசாரிச்சப்பதான் பல தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது. மனோகரன் கொலை வழக்குல போலீஸ்ல சிக்காம இருக்க தாடி வளர்த்து சாமியார் வேஷம் போட்டு சுத்தன ரோசரி கிரேட்டன் கஞ்சா கடத்தி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம கிளப் ஹவுஸ் என்ற செயலி மூலம் பெரிய டீமை உருவாக்கி அந்த டீம் மூலம் லாட்ஜ் ஓனர்கள் கடை வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வேட்டையிலையும் ஈடுபட்டு இருக்கா. நடந்த அத்தனை விஷயத்தையும் ரோசரி கிரேட்டனே போலீசார்கிட்ட வாக்கு மூலமா சொல்லி இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்க, ரோசரி கிரேட்டனோட கஞ்சா கடத்தல ஈடுபட்ட கும்பலையும் போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.